ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து மில்லட் பாஸ்தா. நான் குதிரைவாலி அரிசியில் பாஸ்தா வைக்கிறாங்க. அதுதான் சூப்பர் மார்க்கெட்லலாம் இப்போ மில்லட் பாஸ்தா கிடைக்குது. அதில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி கொதிச்சோடனே இந்த பாஸ்தாவை போட்டேன். மில்லட், அதாவது இது அரிசி பாஸ்தான்றதுனால சீக்கிரமாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வெந்துடுது. இது இது ஆக்சுவலாக ஹெல்த்தி இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலாக அதை எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுப்பேன் குழந்தைக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் பட்டர் போட்டுக்கிட்டேன். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டர் மெல்ட் ஆனோடனே பாஸ்தாவை குக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக 5 to 10 மினிட்ஸில் வந்துடுது. இதுவே மைதானா அது கொஞ்சம் வேகிறதுக்கும் லேட் ஆகும். ஆனால் இது சீக்கிரமாக வந்துடுது. அப்புறம் பட்டர் மெல்ட் ஆனோடனே ஆனியன் போட்டுருங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கினோடனே, என்னோடய குழந்தை ஆனியன் அதாவது டொமேட்டோ சாப்பிட மாட்டாள். ஆனியன் பிடிக்கும், டொமேட்டோவை சாப்பிட மாட்டாள். அதனால் நான் டொமேட்டோவை கட் பண்ணாமல் ஒரே ஒரு டொமேட்டோ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆனியன் வெந்த உடனே இந்த டொமேட்டோ பியூரி இருக்குல்ல, அதை போட்டுடுங்க. அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போனோடனே வதக்கிடுங்க. போகிற வரைக்கும் வதக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஜிஞ்சர் கார்லிக் போட்டால் போடலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் இது 2 மட்டும் போட்டு கேரட்டும் பீன்ஸையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சமாக எப்போதும் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. தண்ணியை தெளித்து கொஞ்சம் மூடி வச்சு இது பண்ணுங்கள். நான் கேரட்டும் பீன்ஸும் வெந்தோடனே கேப்சிகம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கேப்சிகம் முன்னாடியே போடாதீங்க, லாஸ்ட்டாக போடுங்க. ஏன்னா கேப்சிகம் வதங்கினா நல்லா இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். லாஸ்ட்டாக போட்டு இப்போ நான் பாஸ்தாவை போட்டுடுறேன். பாஸ்தா வதங்கினோடனே நான் பேபிக்குன்றனால கொஞ்சம் முட்டை லைட்டாக உடச்சி ஊற்றிருக்கேன். ஓரத்தில் பாஸ்தாவை ஒதுக்கிட்டு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி லாஸ்ட்டாக அதுவும் போட்டு வெந்த உடனே நீங்கள் பேக் பண்ணிட வேண்டியதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.